ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜானகிராமன். நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஐஐடி மெட்ராஸில் ஒரு ஆசிரியராக இருக்கேன். ஸோ நீங்களாம் எந்த கிளாஸில் இருக்கீங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். 10th நீங்களா? 8th 11th 10th to 11th. நீ 9th. இந்த பக்கம் 10thலேருந்து 11th. 10th to 11th. ஓகே, ஒரு 8ஆம் கிளாஸ்லேருந்து கிட்டத்தட்ட 12ஆம் கிளாஸ் 12 வரைக்கும் இல்லையா? ஓகே, இன்னைக்கு இதுக்கு இப்போ என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க உங்களை இங்கே? இங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா மொபைல் போனோட எல்லா பார்ட்ஸையும் டீடைலா நீங்க சொல்லுவீங்க. சரி, ஒரு மொபைல் ஃபோன் எப்படி வேலை பண்ணுது, அது எப்படி அப்ரிஷியேட் பண்ணோம் மெயின் எய்ம் இன்னைக்கு. ஓகே, ஸோ தமிழ்லேயே பேசலாம்ல எல்லாத்தையும். ஓகே, வெரி குட். ஸோ இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? என்னது இது? வீடியோ கேமரா இல்லையா? இதுக்கு பேர் ஹேண்டி கேமரான்னு சொல்லுவாங்க, ஹேண்டி கேம் இல்லையா? நிஜமாக வீடியோ கேமரா அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பெருசாக. இங்கே மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், இதுவும் வீடியோ கேமரா தான். ஓகே, பட் இது வந்து ஒரு 2010 நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கல்யாணத்துலேயும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வச்சு தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஓகே, அதே மாதிரி இது என்னது? எஸ்எல்ஆர். இது வந்து நார்மல், இது எஸ்எல்ஆர் கிடையாது, ஏதோ ஒரு நார்மல் டிஜிட்டல் கேமரா. ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2012 என்னமோ வாங்கினேன் நான். ஓகே, அண்ட் இது என்னது? இது டெலிஃபோன், லேண்ட்லைன். ஸோ இது எல்லாத்துக்கும் சம்மந்தம் என்ன நம்ம பேச போகிற டாபிக் ஓடுது? எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, பட் வெர்ஷன் ஓல்டு. ஓகே, பட் அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டி கேம் எடுத்துட்டு போறீங்களா? இப்போ கேமரா எடுத்துட்டு போறீங்களா? எங்கேயாவது இவ்வளோ பெரிய கேமரா எவனா எடுத்துட்டு போவானா? இப்போ சொல்லுங்க, என்ன எடுத்துட்டு போறீங்க? செல்போன். ஸோ அந்த செல்போன்ல இங்க நீங்க பார்க்குற அத்தனை எல்லா கேட்ஜெட்டும் அடக்கியிருக்காங்க. ஸோ முதல்ல நீங்க அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கேட்ஜெட் எல்லாமே எந்த மாதிரி சுருக்கி ஒரு மொபைல் ஃபோனுக்குள்ளே போட்டிருக்காங்க நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் மொபைல் காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மொபைலை நான் வந்து ஏற்கனவே பிரித்து போட்டிருக்கேன். ஓகே, இது iPhone 5s, இது என்னோட பழைய iPhone 5s. இதை பிரித்து போட்டுட்டேன், ஏன்னா இது பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இல்லாட்டி இங்கே நான் பண்ணி காமிச்சிருப்பேன், இல்லாட்டி அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட் இதை பாருங்க, இதை பாஸ் பண்ணுங்க, ஜாகிரதையா இருங்க, ரொம்ப சின்னது, அது விழுந்துடும் எங்கேயாவது. பட் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஸ்க்ரூ வந்து எவ்வளோ சிறுசாக இருக்குன்னு பாருங்க. ஓகே, இந்த ஸ்க்ரூ உங்களுக்கு உங்கள் ஹார்ட்வேர் ஷாப்லேயோ உங்கள் இதுலேயோ கிடைக்காது. ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரூவோட சைஸை வச்சே நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் எந்த அளவுக்கு சுருக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வேணும், ஒரு டூல் கிட் வேணும். ஓகே, அதெல்லாம் இப்போ கிடைக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மொபைல் ஃபோனை இந்த அத்தனை கேட்ஜெட்டும் தூக்கி கிட்டத்தட்ட இந்த சைஸுக்கு ஆக்கியிருக்காங்க. ஓகே, இது ஆக்சுவலி கொஞ்சம் பெருசு, இதோட சிறுசாக கூட கொஞ்சம் ஆகலாம். ஓகே, இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ச்லாம் வந்துருச்சு. வாட்ச் மூலமாக நான் வந்து பேசலாம், அந்த என்ன வேணால் பண்ணலாம், ரைட்? ஸோ அவ்வளோ சுருங்கி போச்சு எல்லாமே. ஸோ அதை எப்படி பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணோன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் பார்த்தப்பறம் நான் இதை திருப்பி நான் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ மொபைல் ஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? என்ன உபயோகம்? பேசுறதுக்கு. கரெக்டா? வீடியோ, நீ தான்ப்பா கரெக்டான பதில் சொல்லியிருக்க. வீடியோ கேமரா, அதுக்கு தான் மெயின் மொபைலு. இந்த ஃபோன் பேசுனாட்டி கூட பரவாயில்ல. ஓகே, பட் முந்தின காலத்தில் மெயின் வந்து கம்யூனிகேஷன் தான். அதாவது இந்த லேண்ட்லைன் மட்டும்தான் இருந்துச்சு வீட்டில். ஸோ இங்கேருந்து இந்த லேண்ட்லைன்லேருந்து ஒரு வயர் போகும், இதுலேருந்து நேர எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் ஒரு வயர் போகும், அங்கே எக்ஸ்சேஞ்சிலேருந்து வேற ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வயர் போகும். ஸோ நீங்கள் எஸ்டிடி பண்ணணும்னா ஒரு கோடு போடணும், இல்லாட்டி நீங்கள் லோக்கலாக இன்டர்காம்லேயே ஃபோன் பண்ணோன்னா நீங்கள் வந்து 4 டிஜிட் அமுத்துனா போகிறோம், கால் போயிடும். நீங்கள் வேற ஒரு இதுக்கு போனால் 8 டிஜிட் பண்ணோம், வேற ஒரு ஊருக்கே பண்ணோன்னா எஸ்டிடி பண்ணோம், அப்போ 044 அதெல்லாம் போட்டு பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ பாயிண்ட் என்னன்னா, அதெல்லாம் இப்போ மாறிப்போச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்ட்லைன் கம்யூனிகேஷனுக்கும் இந்த மொபைல் ஃபோனுக்கும் என்ன பிரைமரி வித்தியாசம்? என்ன?
வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இல்லையா, வயர்லெஸ். ஸோ அது என்னன்னு நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு என்ன வயர்லெஸ் கம்யூனிகேஷன்னா என்ன. பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ ஒரு மொபைல்லேருந்து ஒரு கால் பண்ணுறீங்க, வேற ஒரு ஊருக்கு, வேற யாரோ எங்கேயோ இருக்காங்க. ஓகே, ஒரு அமெரிக்காவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு கால் பண்ணுறேன்னா அந்த கால் அங்கே வரைக்கும் போகிறதுக்கு என்னெல்லாம் வேணும்? சிக்னல், டவர், சிக்னல், டவர், கரெக்ட். சேட்டலைட் கனெக்ஷன், கம்யூனிகேஷன். எல்லாரும் நீங்க கம்யூனிகேஷன் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், அந்த பேச்சு வந்து இந்த கம்ப்யூட்டருக்குள்ள போனா நான் என்ன பண்ணணும்? மைக். முதல்ல நமக்கு வேண்டிங்கிற விஷயம் மைக்ரோஃபோன். ஓகே, மைக்ரோஃபோன் தான் நம்ம பேசுற இந்த சவுண்ட் வேவ் இருக்கு இல்லையா, நம்ம பேசுறது வந்து சவுண்ட் வேவ்ஸ், லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் சொல்லுவாங்க அது. ஓகே, இல்ல 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 இல்ல, அது வெயிட் வெயிட் வெயிட், ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் வந்து சவுண்ட் வேவ்ஸ். அது ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டருக்குள்ள வரணும்னா அது என்னன்னு நீங்க கொஞ்சம் பாருங்க. ஓகே, அதுக்கு நீங்க அந்த மானிட்டரை கொஞ்சம் பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேசுறோம்னா அதுக்கு அந்த சிக்னல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல இந்த கம்ப்யூட்டருக்குள்ள அந்த சிக்னல் வரப்போகுது. ஸோ இந்த கம்ப்யூட்டருக்கும் சிக்னலுக்கும் டவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா இந்த சிக்னல் வந்து இங்க வாய்ஸ் சிக்னல் வந்து இந்த கம்ப்யூட்டருக்குள்ள வரப்போகுது, எங்கேயும் போறது இல்லை. அதனால நம்ம அந்த கம்யூனிகேஷன் பார்ட் எடுத்துடலாம். டவரு, சிக்னல் அதெல்லாம் தேவை கிடையாது இப்போதைக்கு. சரியா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது உங்க நார்மல் ஹெட்செட், ரைட்? இதுல ஒரு மைக் இருக்கு. ஓகே, ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, இதை நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ நான் என்ன பேசுறேனோ அந்த ரெக்கார்டிங் வந்து இங்க வரும். அங்க இதுல பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ நான் என்ன பேசிட்டு இருக்கேனோ அது அப்படியே அங்க ரெக்கார்ட் ஆகுது. இப்ப நான் அதை சத்தமா பேசினேன்னா என்ன ஆகுதுங்க? அதோட ஹைட் ஜாஸ்தி ஆகுது. இல்ல 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 இல்ல, ஸோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சத்தமா பேசினேன்னா வெறும்னா ஹைட் மட்டும்தான் ஜாஸ்தி ஆகுது. அங்க பாருங்க. ஓகே, ஃப்ரீக்வன்சி மாத்திரம் நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நான் பேசியானோ, புரியுதா? இந்த மாதிரி பேசினேன்னா ஃப்ரீக்வன்சி மாறும். இல்லாட்டி கமல்ஹாசன் மாதிரி நான் வந்து பேஸ் வாய்ஸ்ல பேசணும், அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி மாறும். ஓகே, ஸோ நீங்க இங்க பாக்குறது என்னன்னா, இந்த ஹைட் இருக்குல்ல, அது ஆம்ப்ளிடியூட் சொல்லுவாங்க. ஓகே, சத்தமா பேசினேன்னா ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தியாகும், கம்மியா பேசினா ஆம்ப்ளிடியூட் கம்மியாகும். அதே ஃப்ரீக்வன்சியில நான் வந்து ரெண்டும் பேசலாம், சத்தமாவும் பேசலாம், கம்மியாவும் பேசலாம். ஓகே, பட் நீங்க இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னலை நான் வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து அந்த ஃபீமேல் வாய்ஸ்ல பேசினேன் தெரியுமா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த வேவோட ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆகும். அதாவது ஒரே ஒரு வினாடிக்குள்ள நிறைய சைக்கிள் வரும். அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹை ஃப்ரீக்வன்சினா ஒரே ஒரு வினாடிக்குள்ள எக்கச்சக்கமான ஒரு சைக்கிள்ஸ் வரும். பட் அதுவே நான் வந்து அந்த பேஸ் வாய்ஸ்ல நான் பேசினேன்னா, அப்புறமா நான் பேசினேன்னா, எண்டில் நான் பேசினது நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவ்வளோ பேஸ் வாய்ஸ்லாம் கிடையாது. அதனால அவ்வளோ கிளியரா தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இங்க பார்க்கலாம். ஓகே, நான் என்ன பண்றேன்னா, இதை டெலீட் பண்ணிட்டு இன்னொரு ரெக்கார்டிங் நான் வந்து வெறும் பேஸ் வாய்ஸ்ல மட்டுமே பண்றேன். இப்போ நான் வந்து பேஸ் வாய்ஸ்ல மட்டும்தான் பேச போறேன். பாத்தீங்களா? இதோட வால்யூம் ஹைட் கம்மியா இருக்கு, பட் ஃப்ரீக்வன்சி கம்மி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க,
ஒரே வினாடிக்குள்ள கம்மி சைக்கிள் தான் வருது. அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பேசுகிற இந்த ஃப்ரீக்வன்சிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 Hz to 20 kHz. ஓகே, 20 Hzனா என்னன்னா 20 Hzனா என்ன? இல்லை 20 Hz அப்படின்னா என்ன? அதாவது ஒரு செகண்ட்ல 20 சைக்கிள் வரும் இந்த சைன் வேவ் வருது. 20 kHzனா 20,000 சைக்கிள் வரும் ஒரே செகண்ட்ல. ஓகே, ஸோ அதுதான் ஹை ஃப்ரீக்வன்சி, இதுதான் லோ ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம பேசக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எங்க இருக்குன்னா 20 Hz to 20 kHz தான் இருக்கு. அதுக்கு மேல நம்மளால கேட்க முடியாது. ஓகே, இந்த வௌவாலுக்கெல்லாம் கேட்கும். ஓகே, அவங்க அதெல்லாம் பண்றது அதெல்லாம் கேட்கும், பட் நமக்கு கேட்காது. ஸோ அதனால நம்ம இந்த ஃபோன் வழியா நம்ம அனுப்ப வேண்டிய ஃப்ரீக்வன்சி கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 Hz to 20 kHz தான் ஆடியோ ரேஞ்ச் தான். ஓகே, கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மியூசிக்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டார்டடாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இந்த கம்யூனிகேஷன் வந்து என்டையர்லி டியூன்டு டு வாய்ஸ் கம்யூனிகேஷன். ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அவ்வளோதான். ஓகே, நீங்கள் வயலின் எடுத்து இல்லாட்டி வேற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா அதோட ஜாஸ்தி ஃப்ரீக்வன்சிலாம் வரும். ஓகே, பட் எனிவே, ஸோ இப்போதைக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னன்னா 20 Hz to 20 kHz. ஓகே, ஸோ இந்த மைக் மூலமா மைக் வந்து ஒரு டிரான்ஸ்டியூசர். ஓகே, டிரான்ஸ்டியூசர்னா என்ன? ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிலேருந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கு அது கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இங்க எந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிலேருந்து எந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கு வந்திருக்கு? அதனால இங்க நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி பத்தி நம்ம இன்னும் பேசவே இல்லை. கரெக்டா, சவுண்ட் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா உள்ள வந்திருக்குது. ஓகே, இப்போ நான் பேசின அந்த விஷயம் அந்த இன்னொரு மொபைலுக்கு போகணும். ஓகே, ஸோ அந்த இன்னொரு மொபைலுக்கு போகணும்னா அது என்ன பண்ணணும்? நம்ம எப்படி அனுப்புறது? வேவ்ஸ்ல தான். ஓகே, பட் நம்ம அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வயர்லெஸ் கம்யூனிகேஷன் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வயர் இல்லாத ஒரு இது. கரெக்டா? ஸோ இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இந்த மொபைல் ஃபோனுக்கு முன்னாடி எங்க பார்த்துருக்கீங்க நீங்க? மொபைல் ஃபோன்லாம் வரத்துக்கு முன்னாடி வாக்கி டாக்கி, போலீஸ் யூஸ் பண்ற வாக்கி டாக்கி. இப்போ போலீஸ் பேசுற வாக்கி டாக்கி வச்சு நான் வந்து எவ்வளவு தூரம் பேச முடியும்? 100 மீட்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு கப்புள் ஆஃப் மீட்டர்ஸ். 100 மீட்டர்ஸே அதிகம் இல்ல? டிவி ஆண்டனா. இன்னொரு இது சொல்லுங்க. பாட்டு கேட்பீங்களா? ரேடியோ கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ரேடியோ ஸ்டேஷன் என்ன? இலங்கை வானொலி. ஓகே, பட் இப்போ நீங்க சொல்லுங்க. 103. ஸோ அந்த நம்பர் என்ன? அதுக்கு ஸ்டேஷன் நம்பர்னா எப்படி? அந்த ஸ்டேஷன் நம்பர்னா எப்படி? அந்த ரூம் நம்பரா அது? சொல்லுங்க. 103 அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஃப்ரீக்வன்சி. ஓகே, 103. ஸோ இது வந்து 103 MHz. நான் சொன்னது இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? 20 kHz. 20 Hz-ஓட 1000 மடங்கு அதிகம் 20 kHz. இந்த மெகாஹெர்ட்ஸ் வந்து ஒரு 1 kHz-ஓட 1000 மடங்கு அதிகம். ஓகே, ஸோ அவ்வளவு ஒரு வினாடிக்குள்ள 10⁶ சைக்கிள்ஸ் வரும் மெகாஹெர்ட்ஸ்னா. ஓகே, பட் இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த எஃப்எம் ஸ்டேஷனை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க? 103 MHz அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த 103 MHz-னா காரைக்கல் அப்படின்னு சொல்றீங்க தெரியுமா? ஸ்டேஷன் அப்படின்னா அப்பனா அந்த 103 MHz-ல சென்னை அனுப்ப முடியுமா? இல்லாட்டி உங்க வேற ஒரு சேனல் அனுப்ப முடியுமா? சப்போஸ் அது வந்து சினிமா பாட்டுக்குன்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 103 MHz. 103 MHz-ல நான் இன்னொரு ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிச்சு அதே 103 MHz-ல என்னால் அனுப்ப முடியுமா? ஏன் முடியாது? ஏன் அலௌடு கிடையாது. இது நான் கவர்மெண்ட் ரூல்ஸ் பத்தி நான் பேசல. ஒரே ஃப்ரீக்வன்சில சென்ட் பண்ணும்போது கிராஷ்ன்னு சொன்னீங்க. நான் அதை லைட்டா மாத்துறேன், கிளாஷ்ன்னு சொல்லிக்கிறேன். கிளாஷ்ன்னு சொல்றேன். ஏன்னா கிராஷ் வந்து மாதிரி கார் போய் இடிச்சதுன்னா அது கிராஷ். இது வந்து கிளாஷ் ஆகும். ஓகே, ஸோ நீங்க வயர்லெஸ் கம்யூனிகேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் வித்தியாசம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ நான் இந்த லேண்ட்லைன்ல வயர்டு கம்யூனிகேஷன் பண்ணேன்னா
இங்கேருந்து அந்த ரூமுக்கு ஒரு வயர் போகுது. இப்போ நான் இன்னொரு ஃபோன் வச்சிருக்கேன்னா அதுக்கு நான் இன்னொரு வயர் போட்டானும். ஸோ அப்போ இந்த சிக்னலும் கிளாஷ் ஆகாது. ஏன்? ஏன்னா அதுக்கு 2 தனி வயர் இருக்கு. புரியுதா? ஸோ அதனால இந்த மாதிரி 103 மெகாஹெர்ட்ஸ் நான் அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு 20 கிலோஹெர்ட்ஸ் சிக்னல் இருக்குன்னா 10 கிலோஹெர்ட்ஸ் சிக்னல் இருக்குன்னா நான் அப்படியே அனுப்பலாம். ஆக்சுவலா ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே அனுப்பலாம். அவர் அந்த பக்கம் ரிசீவ் பண்ணிட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகே, பட் அதுக்கு வேற பிரச்சனை உண்டு, அதனால அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஆனால் வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் என்னால் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுற இந்த மீடியம் வந்து இந்த ஏர் தான், காற்று தான், பிரபஞ்சம் தான், ஆகாசம் தான். புரியுதா? எல்லாருக்கும் ஒரே ஆகாசம் தான். அதனால 2 பேரும் அதே ஃப்ரீக்வன்சியில் அமைச்சோம்னா அந்த சிக்னல் கிளாஷ் ஆகி உங்களுக்கும் வராது, எனக்கும் வராது. ஓகே, அதனால எஃப்எம் ரேடியோ, வயர்லெஸ் ரேடியோ நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி ஒன்று அசைன் பண்ணியாகணும். ஓகே, அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி தான் நீங்க சொன்ன 103 மெகாஹெர்ட்ஸ். ஸோ 103 மெகாஹெர்ட்ஸ் நான் அமிச்சேன்னா இப்போ நான் அனுப்ப போற வாய்ஸ் சிக்னல் ரேஞ்ச் எவ்வளோ? 20 கிலோஹெர்ட்ஸ். 20 கிலோஹெர்ட்ஸ். ஸோ நான் ஒரு 40 கிலோஹெர்ட்ஸ் கேப் வச்சுக்கிறேன். 103 மெகாஹெர்ட்ஸ் ப்ளஸ் 40 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னா ஆக்சுவலி 40 கிலோஹெர்ட்ஸ் வந்து 1000 மடங்கு கம்மி. அதனால அந்த 103 மெகாஹெர்ட்ஸை சுற்றி ஒரு 80 கிலோஹெர்ட்ஸ் நான் அப்படியே கேப் விட்டானோ, அதாவது நான் அனுப்ப போகிற சிக்னல் அந்த கேப்பில் இருக்கும், ஃப்ரீக்வன்சி கேப்பில் இருக்கும். அடுத்த இன்னொருத்தர் அனுப்பினா 104 மெகாஹெர்ட்ஸ் அனுப்பிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம அனுப்ப போகிற சிக்னல் வந்து 20 கிலோஹெர்ட்ஸ் தான். நல்ல கேப் இருக்கு. 1 மெகாஹெர்ட்ஸ் கேப்பில் ஆக்சுவலி 1000 கிலோஹெர்ட்ஸ் இருக்கு. அதனால 40 கிலோஹெர்ட்ஸ் எனக்கு நல்ல கேப் இருக்கு. 1000 கிலோஹெர்ட்ஸ் கேப்பில் நான் 80 தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு 960 கேப் இருக்காங்க. புரியுதா? ஸோ அதனால அந்த நெய்பரிங் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நான் அசைன் பண்ணலாம். இந்த ஸ்பெக்ட்ரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 2G ஸ்பெக்ட்ரம் தமிழ்நாட்டில் தெரியாதவங்க இருக்கவே முடியாது, ரைட்? அதுக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பேண்டை அலோகேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அதே மாதிரி மொபைல் ஃபோனில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இந்த பேசுகிற இந்த வாய்ஸ் சிக்னலாக என்ன ஆகும்னா அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சியோட மாடுலேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல், அந்த இப்போ எலக்ட்ரிக்கல் சிக்னல்லேருந்து, ஸோ நம்ம இந்த கேரியர் ஃப்ரீக்வன்சியில் நான் போட்டு ஏதோ பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன பண்ணுறேன்றது அது கவலைப்படாதீங்க. கேரியர் ஃப்ரீக்வன்சியில் நான் அமிச்சானோ. ஓகே, இது கிகாஹெர்ட்ஸில் இருக்கும், அதாவது மெகாஹெர்ட்ஸோட 1000 மடங்கு அதிகம் கிகாஹெர்ட்ஸ். ஓகே, இது கிகாஹெர்ட்ஸ் ஸ்கேலில் இருக்கும் நான் அனுப்ப போகிறது. ஸோ அது அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் நான் அனுப்பினேன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஒரு எதுக்கு நான் கன்வெர்ட் பண்ணோம்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா நான் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு டிரான்ஸ்டியூசர் என்ன? எலக்ட்ரிக்கல் சிக்னல் டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அதுக்கு டிரான்ஸ்டியூசர் என்ன? நான் மைக்கு நான் என்ன சொன்னேன்? மைக் இஸ் எ டிரான்ஸ்டியூசர். அதாவது நம்ம பேசுகிற இந்த சவுண்ட் எனர்ஜியை ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். எலக்ட்ரிக்கல் சிக்னலை நான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா நான் ஆன் பண்ணேன்னா அதுக்கு பேர் ஆண்டனா. புரியுதா? ஆண்டனா நீங்க வந்து உங்க கார்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க அந்த வயர் இது இருக்கும் பெருசா இல்ல, அந்த ராடு மாதிரி ஒன்று இருக்கும். யூஸ்வலி சென்னைக்குள்ள போயிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் தேவை கிடையாது. பட் நீங்க சென்னை விட்டு பெங்களூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த அவுட்ஸ்கட்ஸ்ல போக 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 இந்த ஆண்டனா நீங்க ஏற்ற வேண்டியிருக்கும். அப்போதான் அது பிக்கப் ஆகும். ஏன்னா எஃப்எம் எப்படி பண்றாங்கன்னா, இங்க ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று இருக்கு, பெரிய டவர் ஒன்று வச்சிருக்காங்க தெரியுமா? பெரிய டவர். அங்க என்ன ரெக்கார்ட் பண்றாங்களோ அங்கேருந்து பிராட்காஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் ரேஞ்சு அது போயிட்டு இருக்கும். பிரச்சனையே இல்லை, போய் ஈஸியா வந்து சேர்ந்துடும். ஸோ நான் இங்க ஒரு ரேடியோலாம் வச்சேன்னா எனக்கு அந்த ஆண்டனா எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த ரேடியோ ஸ்டேஷன் இங்கே தான் இருக்கு, பக்கத்துல இருக்கு. பட் நான் ஹைவேல போயிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ போக 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 எனக்கு சிக்னல் வீக் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆண்டனா ஏற்றி விட்டேன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சிக்னல் இன்னும் பெட்டராக வரும். ஓகே, பட் எனிவே, ஸோ இந்த மொபைல் ஃபோனில் இந்த மைக்ரோஃபோன் இந்த வாய்ஸ் சிக்னல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம என்ன பேசுகிறோமோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டு, அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கு இது கன்வெர்ட் பண்ணி விடணும். ஓகே, அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி அதுக்கு பேர் மாடுலேஷன் பேர்.
டெக்னிக்கல் டேர்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் மாடுலேஷன் பேர். ஓகே, அது ஆனால் எஃப்எம் வந்து ரொம்ப ஓல்டன் பழைய ஸ்டைல் ஆஃப் மாடுலேஷன். இப்போ வந்து என்னெல்லாமோ வந்துருச்சு, அது வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, பட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த இதை உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் பாருங்க. ஓகே, ஸோ அது நான் சொன்னது வந்து அஃப்கோர்ஸ் வாய்ஸ்க்கு. ஓகே, அண்ட் இங்கேருந்து நம்ம பேசுகிற விஷயம் எங்கே போகும்? ஃபர்ஸ்ட் எங்கே போகும்? டவருக்கு போகும். அதனால சொல்லுவாங்க டவர் இல்லைன்னா சிக்னல் வராதுன்னு. பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு டவர் இருக்கு, அந்த டவருக்கு போகும், அந்த டவர்ல வேற டவருக்கு போகும், வேற டவருக்கு போகும். ஸோ அது செல்லுலர் இதுன்னு ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த டவர் கிட்ட நீங்க இருக்கீங்கன்னா இந்த டவர் கூட தான் நான் பேசுவேன். அங்க இன்னொரு டவர் இருக்கும், கொஞ்சம் தள்ளி இருக்கும், பட் அது கூட நான் பேச மாட்டேன், இங்க இருந்தா நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்க. ஸோ மொபைல் போன்ல நீங்க எங்க இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? டவர் மூலமா சொல்லிடுவாங்க. நீங்க இந்த டவரோட தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது சுத்தி தான் இருக்கணும் நீங்க. இந்த டவர் ரேஞ்சில் இருக்கீங்கண்ணா, அது ஒரு வே ஆஃப் எஸ்டிமேட்டிங் நீங்க எங்க இருக்கீங்கன்னு. ஓகே, பட் நான் இந்த ஆண்டனா வந்து அந்த வேவை அந்த டவருக்கு அனுப்பும், அது வேற டவருக்கு அனுப்பும். அந்த மாதிரி போய் கடைசியில வேற ஒரு ஊருக்கு போய் அந்த டவர்ல இருந்து அந்த மொபைலுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா திருப்பி போகும். அந்த மொபைல்ல இருக்கிற ஆண்டனா அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி இதே மாதிரி திருப்பி அந்த வாய்ஸ் சிக்னலை எடுக்கும். அதாவது அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம மாடுலேட் பண்ணிருக்கோம்னு சொன்னது தெரியுமா, அங்க டிமாடுலேட் பண்ணும். அதுக்கு பேர் டிமாடுலேஷன் பேரு. ஓகே, அங்க டிமாடுலேட் பண்ணி இப்போ அங்க எனக்கு அந்த வாய்ஸ் கேட்கணும்னா எனக்கு என்ன வேணும்? மைக்கு வேணுமா? என்ன வேணும்? ஸ்பீக்கர். ஓகே, ஸ்பீக்கர் வேணும். ஸோ இந்த மொபைல்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மைக் எங்க இருக்கு, ஸ்பீக்கர் எங்க இருக்குன்னு தெரியணும். இது இல்லாம இந்த மொபைல் ஆக்சுவலி யூஸ்லெஸ், ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ ஸ்பீக்கர் வந்து மேக்னெட் இருக்கும், நீங்க பார்த்துருக்கீங்களா? மேக்னெட் இருக்கும், அதே சுற்றி அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் போக 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 இந்த மேக்னெட்னால அந்த டயஃப்ரம் ஒன்று மூவ் ஆகும். அந்த டயஃப்ரம் ஒன்று இருக்கும். ஓகே, அது நம்ம வேகமாக பேசினா வேகமாக மூவ் ஆகும். ஹை ஃப்ரீக்வன்சி நான் சொன்னேன்ல, ஹை ஃப்ரீக்வன்சியில் பேசினா வேகமாக மூவ் ஆகும். அப்போ அதுலேருந்து லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் திருப்பி வரும், நம்ம காதில் ஆக்சுவலி அது விழும். மொல்லமாக, அதாவது லோ ஃப்ரீக்வன்சியில் பேசினா, பேஸ் வாய்ஸில் பேசினா அது வந்து மொல்லமாக அப்படி வைப்ரேட் ஆகும், அதுலேருந்து லோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வரும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற இந்த சவுண்ட் வேவ் தான் அங்கே திருப்பி ஆக்சுவலி அவங்களுக்கு வரும். பட் இந்த வாட்டி அது ஸ்பீக்கருக்கு போய் அவங்க காதில் போய் விழும். ஓகே, இதுதான் அந்த எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் சேனல் ஆஃப் அ மொபைல். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. சேட்டலைட்ஸ் வந்து ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் நான் அந்த டவருக்கு அமிச்சிட்டேன்னா, ரைட், அங்கேருந்து நான் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ அதெல்லாம் என்ன வேணா பண்ணலாம். ஓகே, அதாவது நான் வயர்டு சேனலில் கூட அனுப்பலாம் அது இன்ஃபர்மேஷனை. ஸோ வயர்டு சேனல் கேபிள்ஸில் கூட அனுப்பலாம் அந்த விஷயத்தை. ஏன்னா டவர் டு டவர் நான் கேபிள் போடுறது பிரச்சனையே கிடையாது, ஏன்னா டவர் மூவ் ஆக போகிறது இல்லை, ரைட், நம்ம தானே மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வயர்லெஸ்ன்றது ஆக்சுவலி இங்கே நம்ம டவருக்கு மட்டும்தான் வேணும். அங்கேருந்து அது வந்து எந்த மீடியம், எந்த ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷனில் வேணால் போகலாம். அண்ட் சேட்டலைட் இஸ் ஒன் அதர் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங். ஓகே, ஏன்னா நம்ம பிளேன்லலாம் போகும்போது வி கேனாட் கம்யூனிகேட் டு த டவர். அப்போ உங்களுக்கு வேணும்னா இந்த சேட்டலைட் மூலமாக தான் போயானோம் அது. ஸோ அங்கே அந்த சேட்டலைட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஸோ அங்கே டைரெக்டாக அது மூலமாக போயிட்டு தட்ஸ் ஆல்சோ அன் அதர் ஃபார்ம் ஆஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இப்போ வந்து ஒரு கால் இங்கே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, obviously there is the role of satellite also, because the distance is 10,000 miles இருக்கு. இங்க டவர்னா வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸா இருக்கும், அதுக்கப்புறமா அந்த சேட்டலைட் மூலமா தான். Yeah, so that's a very good question. I'm not sure if the satellite is used there. ஏன்னா சேட்டலைட்ல என்ன ஆகும்னா ஆக்சுவலி அந்த டிலே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சிக்னல் போயிட்டு வரணும் தெரியுமா, அந்த டிலே வந்து ஒரு கப்புள் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லி செகண்ட்ஸில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹலோ சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அங்கே வரும். பட் இப்போ நீங்கள் யூஎஸ்க்கு நீங்கள் பேசுனீங்கன்னா மொபைலில் இன்ஸ்டண்ட்டாக போகிறது. ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் ஹேப்பன்ஸ் த்ரூ satellite phones actually, satellite communication, right? That is happening through some other means actually.
Okay, and it may be some wired communication that goes underwater. underwater and all that. Exactly, that's possible. இது நான் I'm not sure, but just delay வச்சு நான் சொல்றேன். Satellite phone. What's the difference between a mobile phone and a satellite phone? These days, satellite phones are also there. And what is that? ஸோ சேட்டலைட் ஃபோன் பற்றி எனக்கு ஆக்சுவலி ரொம்ப தெரியாது. நான் வந்து அதை பார்த்துட்டு கிடையாது. பட் மெயின்லி எனக்கு ஐ நோ தட் தி கம்யூனிகேஷன் கேன் ஹேப்பன் த்ரூ தி சேட்டலைட். அதாவது இட் கேன் ரிஃப்ளெக்ட். ஓகே, கோ டு தி ஸோ அந்த சிக்னல் வந்து டேரெக்டாக சேட்டலைட்டு போய் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வரணும். ஓகே, யா, பட் அதோட டிலேலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் அது வந்து இட் இஸ் யூஸ் ஸ்பெசிஃபிக்லி பை மிலிட்ரி அண்ட் அதர் பீப்புள். எக்ஸாக்ட், இட்ஸ் நாட் காமன்லி யூஸ்ட் பை திஸ். ஸோ அது வந்து எங்கே அந்த மற்ற கம்யூனிகேஷன்லாம் ஒர்க் ஆகாதோ அங்கே வந்து கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ அமிச்சேன் கரெக்டா. இப்போ இது வந்து ஸ்பீக்கரா இல்லையான்னு எனக்கு இப்போ இதுதான் ஸ்பீக்கர்னு எனக்கு ஒரு தோணுது. ஓகே, அதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள். இதை நான் போட்டு அட்ராக்ட் பண்ணேன்னா இது வரும். இதுக்குள்ளே மேக்னெட் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்க்ரூவை நான் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டேங்க. ஓகே, நான் அதோடய அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதுதான் ஸ்பீக்கர். ஓகே, அண்ட் எனக்கு தெரியும், ஏன்னா இந்த மொபைல்லேருந்து இங்கேருந்து நான் எடுத்தேன். ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் அங்கேருந்து தான் வெளில வருது. ஸோ எனக்கு தெரியும் ஸ்பீக்கர் அதுதான்னு. பட் இந்த மேக்னெட்டை வச்சு கூட நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து இதை நான் வந்து சர்க்குலேட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸ்பீக்கர் அண்ட் மைக் சிஸ்டம். ஓகே, ஸோ வெரி குட். இப்போ இதை தவிர ஃபோனில் வேற என்ன இருக்கு? கேமரா. கரெக்டா. ஸோ கேமரா வந்து இந்த பார்த்தீங்களா, ஜூம் பண்ண முடியுமா? தெரியுதா? இதுதான் கேமரா. பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ பெரிய கேமராவை தூக்கி இது இவ்வளோ சிறுசாக்கிட்டாங்க. ஓகே, ஸோ பாயிண்ட் என்னன்னா, இந்த கேமரா வந்து இந்த கேமராவோட பெட்டரா இல்லையான்றது அது வந்து வேற விஷயம். ஆக்சுவலி அது ஆப்டிக்ஸோட விஷயம். இதில் இருக்கிற லென்ஸ்லாம் இதோட நல்ல பெருசு. ஓகே, பட் நம்ம எடுக்கிற ஃபோட்டோக்கு இது போதும். அதுதான் பாயிண்ட். நம்ம ஒன்றும் பயங்கரமாலாம் இந்த கேமரா வச்சு கூட நான் வந்து பயங்கரமான ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கிடையாது. அதனால இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற விஷயத்துக்கு நான் சொன்ன மாதிரி 220 Hz 20 kHz தான் நான் அனுப்ப போகிற சிக்னல். அதனால அதில் நான் வந்து எக்கச்சக்கமாலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, நான் வந்து ஒரு மியூசிக் அனுப்ப போகிறேன்னா அது வேற விஷயம். பட் அதனால அந்த வாய்ஸுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா, இந்த மாதிரி ஒரு இது போகிறோம். பட் இதுலேயும் இப்போ டெவலப்மெண்ட் வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்பெக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்பெக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ ஆக்சுவலி இந்த கேமராலாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கியிருக்காங்க. 13 MP கேமராலாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ மொபைல் ஃபோனில் சர்வ சாதாரணமாக வருது அந்த மாதிரி ஃபோனு. அண்ட் அந்த ஃபோன் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் விலை உயர்ந்ததுலாம் இல்லை. ஒரு 10,000 20,000 ரூபாய்க்கு ஈஸியாக கிடைக்கும் நல்ல ஃபோன், இந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் ஸ்பெக்கோட. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் ஸோ கேமரா அதெல்லாம் இருக்கு. வேற என்ன இருக்கு? போருமா இவ்வளோ? சொல்லுங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. மல்டிபிள் கேமராஸ் வச்சு they will have. ஸோ நான் நல்ல கேள்வி சொல்றேன். நல்ல மொபைல் ஃபோன்லயே கேமரா எல்லாமே இருக்கு. ஆனா they are coming with more number of. முன்னாடி உள்ள கேமரா நீங்க பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா, ஒரே ஒரு ஃப்ரண்ட் ஒரே பேக். இப்போ எல்லாம் மல்டிபிள்ஸா பார்த்தா அதுவே பெரிய இது நல்ல கேள்வி. இதுக்கு நான் வரேன். ஓகே, இது வந்து ரிலேட்டடா தான் நான் சொல்ல போறேன் இப்போ. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, இப்போ இதுதான் அந்த மொபைல் ஃபோன்னா ஒன்னு ஃப்ரண்ட் இல்ல ஒன்னு மைக்கு, இன்னொன்னு ஸ்பீக்கர். ஸோ இதை பாருங்க, இப்படி வச்சிருக்கேன்ல, இங்க பாருங்க சார், இப்படி பேசுறேன்ல, இங்கேருந்து ஒரு ஸ்பீக்கர் எனக்கு இங்க காதுல கேட்கறதுக்கு வேணும். இங்கேருந்து எனக்கு பாட்டுலாம் இங்கேருந்து வரும். ஸோ 2 ஸ்பீக்கர் இருக்காங்க. ஓகே, அதுதான் நீங்க ட்ரை. ஸோ நீங்க அந்த சின்ன ஸ்பீக்கரை வச்சு கூட அந்த ஸ்க்ரூவை நீங்க அட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். அதுல கூட மேக்னெட் இருக்கு. ஓகே, பட் எனிவே, ஸோ இதுதான் அந்த
ஃபோனோட கேசிங். ஓகே, இப்போ இந்த ஃபோனை இதோட நான் சுருக்க முடியுமா? எவ்வளோ சுருக்க முடியும்? பாதி. பாதி பண்ண முடியுமா? அதுலயும் பாதி. ஸ்மார்ட் வாட்ச், கரெக்டா? ஸ்மார்ட் வாட்ச். ஸோ கரெக்டா சொல்லி இந்த வாட்ச் சைஸுக்கு இருக்கு. ஓ, இந்த வாட்ச் ஓடலை, சரி, ஓகே. பட் எனிவே பாத்தீங்களா, அந்த வாட்ச் சைஸுக்கு வரும். அந்த வாட்ச் சைஸுக்கு என்னால மொபைல் ஃபோன் ஆக்க முடியுமா? சொல்லுங்க, பண்ண முடியுமா சார்? அந்த வாட்சை நீங்க வந்து மொபைல் இல்லாம யூஸ் பண்ண முடியுமா? ப்ளூடூத் இல்ல, இருங்க, அதோட மொபைல் வேணும். அங்கதான் முக்கியமான ஒரு கேட்ச் இருக்கு, வில்லங்க அங்கதான் இருக்கு, புரியுதா? போனை என்னால அந்த வாட்ச் சைஸுக்கு ஆக்க முடியாது. ஏன் பேச முடியாதுன்றான்? ஆனா சொல்லுங்க, என்ன என்ன விஷயம் சொல்லுங்க, அதுல என்ன என்ன ஒரு இது இருக்கு, எங்க பொடி வச்சிருக்கான் சொல்லுங்க. இந்த கேப்ல என்ன போடுவாங்க? பேட்டரி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன்ல பேட்டரி தான் ரொம்ப முக்கியமான சைஸ் டிட்டர்மின் பண்றது. அதோட கம்மியா என்னால ஆக்க முடியாது. ஏன்னா இந்த போனுக்கு எனக்கு இந்த சைஸுக்கு பேட்டரி வேணும். இப்போ இதோட பெரிய போன் நான் எடுத்தேன்னா பேட்டரி இன்னும் பெருசா இருக்கும். ஏன்? ஏன்னா ஸ்கிரீன் பெருசு, என்னோட ப்ராசஸர் அதோட பவர் ஹங்கரி, அது பவர் எடுக்குது, எனர்ஜி எடுக்குது, ஸ்கிரீன் எனர்ஜி எடுக்குது. அதனால பேட்டரி தான் போனோட சைஸையே முடிவு பண்ணுது. ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, பேட்டரி இங்க போட்டாங்க. ஸோ பேட்டரி நல்லா இங்க போட்டிருக்காங்க, ரைட்? நீங்க அங்க பாருங்க, ஓகே, பேட்டரி இங்க நல்லா போட்டிருக்காங்க. அதை சுத்தி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா எல்லா காம்பனண்ட்டும் நான் எடுத்தேன்னா இந்த மாதிரி வரும் அது ஆக்சுவலா. ஓகே, சுத்தி இந்த பாருங்க, சுத்தி 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 இந்த மாதிரி வரும். ஸோ என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேட்டரியை வச்சுட்டாங்க, அதை சுத்தி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு காம்பனண்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் சும்மா ஒன்று பக்கத்துல வச்சுட்டு வந்தேன்னா வெறும் இவ்வளோண்டு சைஸ் தான் வரும், வெறும் இவ்வளோண்டா வரும் ஆக்சுவலா. பட் அந்த சைஸுக்கு வைக்கல. ஏன்? ஏன்னா பேட்டரி. ஏன்னா நீங்க ஃபோன் பேசணும், நீங்க வந்து யூடியூப் பார்க்கணும், கேமரால வீடியோ எடுக்கணும், கேமரால போட்டோ எடுக்கணும், இதெல்லாம் பண்றதுக்கு பேட்டரி கண்டிப்பா வேணும். ஸோ அதனால தான் ஸ்மார்ட் வாட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாட்ச் வந்து இந்த மொபைலோட தான் பேசும். நீங்க இது வச்சு கமான் ஜாயிண்ட் ரோபோட் சொல்ல முடியாது. நீங்க வந்து ஜாயிண்ட் ரோபோட் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, பட் கமான் ஜாயிண்ட் ரோபோட் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஃபோன் இல்லாட்டி அந்த வாட்ச் யூஸ்லெஸ். அந்த வாட்சுக்கு பேட்டரி இவ்வளோன்னு தான். ஸோ அதனால தான் அது ப்ளூடூத் வழியா இந்த ஃபோனுக்கு மட்டும்தான் பேசுது. நான் இங்கேருந்து தான் டவருக்குலாம் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எக்கச்சக்கமான பவர்லாம் வேணும். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன். ஓகே, ஃபோன் எடுக்க வேண்டாம், இந்த பாருங்க, இப்போ நான் இப்போ காது கிட்ட வைக்கிறேன், இப்போ என்ன ஆகுது? ரிங்கு போகுது. ஓகே, இப்போ நான் காது விட்டு எடுக்கிறேன், அங்க பாருங்க. ஓகே, இப்போ நான் ஒன்று பண்றேன், என்ன ஆகுது இங்க? இப்போ என்ன ஆகுது? ஸோ என்ன ஆகுதுங்க? சென்சார் இருக்கு. ஆனா பேட்டரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இங்க நான் வச்சு 1 மணி நேரம் கால் பேசினேன்னா அந்த ஸ்கிரீன் எதுக்கு ஆனா இருக்கணும்? நம்ம எப்படி ஸ்கிரீனை பார்க்க போறல, அதனால அங்க ஒரு சென்சர் வச்சிருக்காங்க காது கிட்ட. அதனால தான் காது கிட்டயோ அந்த இதை நான் பிளாக் பண்ணிட்டேன்னா அந்த சென்சர் கிக்கின் ஆகி ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் நமக்கு பேட்டரி நல்ல சேவ் ஆகும். ஓகே, ஏன்னா பேட்டரினா என்ன சொல்லுங்க? பேட்டரியோட யூனிட் எப்படி இருக்கு சொல்லுங்க 12ஆம் கிளாஸ் பசங்க? இல்ல, அது எப்படி நீங்க வந்து ஒரு பேட்டரினா ஒரு ஓகே, இப்போ ஒரு சோர்ஸ் ஆஃப் பவர். ஓகே, ஒருத்தரோட எடையை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? கேஜி. அந்த மாதிரி பேட்டரியோட இது எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஆம்பியர் இல்ல, கரெக்டா சொன்னீங்க. ஹெச்னா என்ன? ஹவர்.
ஆம்பியர் ஹவர், மில்லி ஆம்ப் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டரியோட ரேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா மில்லி ஆம்ப் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மில்லி ஆம்ப் ஹவர்னா என்ன? 1500 மில்லி ஆம்ப் ஹவர், 1500 மில்லி ஆம்ப் ஹவர்னா என்ன? இப்போ அந்த பேட்டரியிலேருந்து 1500 மில்லி ஆம்ப் நான் எடுத்துட்டு இருந்தேன்னா, கண்டினியூஸா எடுத்துட்டு இருந்தேன்னா 1 மணி நேரம் வரும்னு அர்த்தம். 750 எடுத்தேன்னா 2 மணி நேரம் வரும்னு அர்த்தம். 750 மில்லி ஆம்ப் எடுத்தேன்னா 2 மணி நேரம் வரும்னு அர்த்தம். பட் நம்ம ஒரு போனை இப்போ இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு எத்தனை மணி நேரம் யூஸ் பண்றோம்? 8 ஹவர்ஸ்க்கு மேல யூஸ் பண்றோம்ல. அப்பனா ஆக்சுவலா அவ்வளோ கரண்ட் எடுக்காது இந்த ஐசி, இந்த கேமரா அதெல்லாம் அவ்வளோ எடுக்காது, ரைட்? ஆனா முக்கியமா அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எனர்ஜி இஸ் லிமிட்டெட் அண்ட் ஃபைனைட். இதுக்கு மேல எனர்ஜி பேட்டரியில கிடையாது. 1500 மில்லி ஆம்ப் ஹவர். ஓகே, பிசிக்ஸ் இதுல நீங்க பாத்தீங்கன்னா மில்லி ஆம்ப் ஹவர்னா என்ன? மில்லி ஆம்ப்னா மின்சாரம், கரண்ட், கரெக்டா? ஹவர்னா டைம், நேரம். மில்லி ஆம்ப் இன்டு டைம்னா என்ன வரும்? 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சார்ஜ், ரைட்? அதை நான் வோல்டேஜோட மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனர்ஜி வரும். ஓகே, பட் பாயிண்ட் என்னன்னா மில்லி ஆம்ப் ஹவர்னா சார்ஜ். அதாவது இந்த பேட்டரியில இத்தனை சார்ஜ் தான் இருக்கு, இதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் அதுக்கு எத்தனை கேட்ஜெட் நீங்க யூஸ் பண்றீங்களோ, கேமரா இல்லாட்டி அந்த காலு என்ன பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பேட்டரி வரும். பட் பவர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் மொபைல் போன்ல. ஓகே, இப்போ பவர் மேனேஜ்மெண்ட் பண்றது யாரு? பேட்டரி. ஓகே, பேட்டரிக்கு தெரியுமா நான் வந்து இங்க நான் காது இங்க வச்சிருக்கேன், சென்சர் சொல்லுது. only a சோர்ஸ், கரெக்டா? வெறும் ஒரு எனர்ஜி சோர்ஸ் தான் அது. சார்ஜ் கொடுக்குது, அவ்வளவுதான். நம்ம கேட்டா சார்ஜ் கொடுக்கும். கர்ணன் மாதிரி கேட்டா கொடுத்துட்டே இருக்கும், அவ்வளவுதான். கரெக்டா? அப்போ அதுக்கு தெரியுமா? இப்போ நம்ம காது வச்சிருக்காங்க, நான் இதை ஆஃப் பண்ணணும் தெரியுமா? அப்போ எப்படி தெரியுது? யாருக்கு தெரியுது? டிஸ்பிளேக்கு என்ன பண்றது? டிஸ்பிளே என்ன பண்ணுது? நீங்க சொன்ன இதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுது, அவ்வளவுதான். மதர் போர்டுல என்ன இருக்கு? மதர் போர்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுத்தி இந்த ஐசில இருக்கு தெரியுமா? இங்க இருக்குது. எல்லாமே மதர் போர்டோட மெயின் காம்பனன்ட்ஸ். மதர் போர்டுல என்னெல்லாம் இருக்கும்? ரேம்னா என்ன? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னா என்ன? அது மூணு வார்த்தை இல்ல. அது ஒன்னொன்னுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இது 3 ஆங்கில வார்த்தை. ஆக்சஸ்னா என்ன? எடுக்கிறது, அதுல படிக்கலாம் இல்லாட்டி எழுதலாம், கரெக்டா? அண்ட் ரேண்டமா பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு மெமரி, கண்டிப்பா ஒரு மெமரி இருக்கு. பட் இருந்தாலும் மெமரியால இதை டிசைட் பண்ண முடியுமா? ஓகே, இது சென்சர்ல இருந்து இது வருது, நான் வந்து இந்த டிஸ்பிளே ஆஃப் பண்ணணும் தெரியுமா? ஸோ ஆக்சுவலா அந்த டிசிஷன் யார் எடுக்கிறாங்க போன்ல? மதர் போர்ட்ல வேற என்ன இருக்கும் சொல்லுங்க? ராம், ஓகே, ரீட் ஒன்லி மெமரி, அதுக்கப்புறமா வரும். பட் முக்கியமா வேற என்ன இருக்கும்? இந்த டெஸ்க்டாப்ல ஒரு மதர் போர்டு இருக்கு தெரியுமா? மதர் போர்டுன்றது இந்த போன்ல மட்டும் இல்ல, இங்கேயும் தான் இருக்கு, டெஸ்க்டாப்ல கூட தான் இருக்கு. வேற என்ன இருக்கு? இந்த டெஸ்க்டாப்பை வாங்கும்போது நீங்க வந்து என்ன கேட்டு நீங்க வாங்குனீங்க? இல்லாட்டி என்ன சொல்லி அவங்க வித்தாங்க? ஜிபி ரேம். அது தவிர வேற என்ன? இன்டெல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இன்டெல்னா என்ன? ப்ராசஸர் சொல்லியிருப்பாங்கல்ல, 2.6 GHz இது அதுன்னு சொல்லி ஏதோ ஒரு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ மைக்ரோ ப்ராசஸர் ஒன்று முக்கியமா உள்ள உக்காந்துட்டு இருக்கு. ஓகே, அதுதான் இந்த அத்தனை டிசிஷனையும் எடுக்குது. புரியுதா? இந்த சென்சர்ல இருந்து வருது. ஓகே, சென்சர் இப்போ காது வச்சுட்டாங்கயா, நம்ம இந்த டிஸ்பிளே ஆஃப் பண்ணியானோம். இந்த டிசிஷன் எல்லாமே எடுக்கிறது வந்து மைக்ரோ ப்ராசஸர் தான். ஸோ அவர் சொன்னா தெரியுமா, 4 கேமரா இருக்கு, அதெல்லாம் மர்ஜ் பண்ணி ஒரு இமேஜா காமிக்கணும்னு. அது யாரு பண்றது? மைக்ரோ ப்ராசஸர் தான். ப்ராசஸர் ஒன்று வச்சிருப்பாங்க, இல்லாட்டி ஜிபியூ, ஒரு ஆக்சிலரேட்டரே வச்சிருப்பாங்க உள்ள. இப்போ என்னெல்லாமோ பண்றாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்லி
இதுல இருக்கிற இப்போ மைக்ரோ ப்ராசஸர் பவர் வந்து நான் யூஸ் பண்ண கம்ப்யூட்டரோட 10 மடங்கு பவர்ஃபுல். அது நான்லாம் முன்னாடி யூஸ் பண்ண தெரியுமா, இந்த மாதிரி ஒரு டெஸ்க்டாப் வீட்டில் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் டெஸ்க்டாப், அதோட 10 மடங்கு பவர்ஃபுல் இதெல்லாம், இந்த ப்ராசஸர்லாம். ஓகே, ஸோ ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இப்போ எப்படி வேலை பண்ணுது, என்ன என்ன ஆக்சுவலி பண்ணுது அது மைக்ரோ ப்ராசஸர்? ஓகே, ஸோ இதில் நான் வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஓகே, இப்போ நீங்க வாங்க. எந்த கிளாஸ்? 11th-ஆ? ஓகே, சரி, இதை நீங்க கையில வச்சுங்க. ஓகே, ரெண்டுத்தையும் கையில வச்சுங்க. ஒரு பேனா தரேன் இப்போ. ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேனோ அது நீங்க பண்ணணும். கரெக்டா? ஸோ இங்க வந்துருங்க, இந்த இடத்துக்கு வந்துருங்க, இங்க வாங்க. ஓகே, ஸோ இப்போ இவங்க தான் ஆக்சுவலி மைக்ரோ ப்ராசஸர். ஓகே, இப்போ இவங்க கையில 2 பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர்ல எதுவுமே இல்லை. என்ன பண்ணணும், என்ன இந்த வச்சு என்ன பண்ணணும், ஏதாவது அடிஷன் பண்ணணுமா, சப்ட்ராக்ஷன், கூட்டணுமா, கழிக்கணுமா, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஓகே, இங்க வா. இப்போ இங்க சில பேப்பர் இந்த பக்கம் வந்துரு. ஓகே, உள்ள இங்க சில பேப்பர் வச்சிருக்கேன். ஓகே, மேல இருக்கிற பேப்பர் எடுத்துட்டு அதை ஜஸ்ட் படி. மூவ் A1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஸோ இங்க இன்னொருத்தர் வாங்க, யாரோ ஒருத்தர் இங்க வாங்க. பேனா வச்சிருக்கீங்களா? ரெடியா? A1 என்ன, அது திருப்பி பாருங்க, என்ன எழுதிருக்கு? 35. இந்த ஒரு பேப்பர்ல 35 எழுதிக்குங்க. திருப்பி வச்சிருங்க. அடுத்த பேப்பர் எடுங்க. மூவ் B2 27. இன்னொரு ஷீட்ல 27 எழுதிருக்குங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது தான் மெமரின்னு சொல்லுவாங்க. மெமரியில வெறும் டேட்டா இருக்கு. ஓகே, அண்ட் இந்த A1 A2 B1 B2ல இது என்னது? அது விலாசம், உங்க வீட்டு அட்ரஸ் மாதிரி, அது. ஸோ என்ன சொல்லியிருக்கோம் அங்க? நான் என்ன சொன்னேன்? மூவ் A1ல என்ன இருக்கோ அது எனக்கு படிச்சு சொல்லு. ஓகே, ஸோ அந்த A1 மெமரியில, அட்ரஸ்ல, விலாசத்துல என்ன இருக்கோ அது அவர் படிச்சு சொல்லியிருக்காரு. இப்போ ப்ராசஸர் வந்து தங்கிட்ட இருக்கிற ஒரு பேப்பர்ல அது எழுதிருக்கு. ஓகே, 27. அடுத்தது B2, அந்த மாதிரி வேற ஏதோ ஒரு அட்ரஸ், விலாசம், அங்க இருக்கிறது 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னுமே இவங்களுக்கு இந்த 2 ஒரு நம்பரை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது. அது இன்னும் சொல்லல. மைக்ரோ ப்ராசஸர் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவ்வளோ மக்கு, எல்லாமே நம்ம சொல்ல தான் பண்ணுவோம். உங்களுக்கு ஒன்ன பத்தி எதுவும் சொல்ல, என்ன நம்ம மைக்ரோ ப்ராசஸர் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அது வந்து சொல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஷீட் எடு. ஆட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இதுல எழுதுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுல எழுதுங்க. ம் 72 கரெக்டா? 72 62 35 62. ஸோ மைக்ரோ ப்ராசஸர் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாது. ஓகே, கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வாட்டி பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, பட் 62ன்னு இருக்கு. ஸோ இவங்களுக்கு இப்போ இந்த 2 நம்பரும் கூட்டணும்னு தெரிஞ்சிருக்கு. அடுத்த ஷீட் எடு. ஆட் A2. இப்போ ஆட் A2. ஓகே, A2ல என்ன நம்பர் இருக்கு? 41. 103. 103.
103. அடுத்த ஷீட் சப்ட்ராக்ட் B1 23. 23 பண்ணுங்க 80. கடைசியில் என்ன இது இருக்கு? காப்பி டு A1. இப்போ A1ல இந்த 80 எழுதுறீங்க பின்னாடி, அதை 35 அடிச்சுட்டு எழுதுங்க. திருப்பி வச்சிருங்க. புரியுதா? இதுதான் மைக்ரோ ப்ராசஸரோட ஒரே வேலை. இங்க நான் வச்சேன் தெரியுமா உங்களுக்கு அத்தனை இந்த என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது என்ன பண்ணணும் நான் இங்கே தான் சொல்லியிருக்கேன். ஸோ மைக்ரோ ப்ராசஸருக்கு என்ன தெரியும்? ஒன்னே ஒன்று தான் தெரியும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரியில் என்ன இருக்கோ, மேலே என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு அதில் என்ன எழுதியிருக்கோ அதை பண்ணணும். ஸோ ப்ராசஸரோட ஒரே வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மெமரியிலேருந்து எடுத்துட்டு வருது, அதை படிக்க வேண்டியது, அதில் என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே பண்ண வேண்டியது. ஃபெட்ச், டீகோட் அண்ட் எக்ஸிக்யூட். நாள் முழுக்க இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஹோல் டே இது மட்டும் தான் பண்ணும். இப்போ என்னோட மொபைல் ஃபோன் எடுத்தீங்கன்னா இதான் பண்ணிட்டு இருக்காது. அட் அ டைம், ஒரு சமயத்தில் ஃபெட்ச், டீகோட், எக்ஸிக்யூட், ஃபெட்ச், டீகோட், எக்ஸிக்யூட், ஃபெட்ச், இதே மாதிரி மாற்றி என்னன்னா, இங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பார்த்துட்டேன்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்குன்னு தெரியும். ஓகே, அதனால அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டு பார்க்கும். அதனால சொல்றேன், மேலே என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டே வரும், படிச்சுட்டே வரும், அதில் என்ன எழுதிருக்கோ அதை பண்ணிட்டே வரும். அவ்வளோதான். அப்புறம் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மெமரியில் நீங்கள் எழுதி வைக்கணும். அதை எடுத்துட்டு வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், இல்லாட்டி ரெண்டு நம்பரை பெருக்கணுமோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு நீங்கள் திருப்பி மெமரிக்கு எழுதிடணும். ப்ராசஸருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மொபைல் ஃபோனை நான் வாட்டி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பவர் கிடையாது, அதுக்கு ஆரம்பிக்குது, அவ்வளோதான். ப்ராசஸரோட பேப்பர்ல ஒண்ணுமே இல்லை. இந்த ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதுலயும் ஒன்றும் இருக்காது. ஏன்னா அதுக்கெல்லாம் வாலடைல் மெமரின்னு சொல்லுவாங்க. வாலடைல்னா என்ன? பெட்ரோல் மாதிரி, வச்சா அப்படியே இவாபரேட் ஆயிடும். பவர் போயிடுச்சுன்னா காலி, டேட்டாலாம் காலி. அதனால அந்த மாதிரி பவர் ஆன் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கு தான் அந்த ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீட் ஒன்லி மெமரியில பவர் போனாலும் அந்த மெமரி அப்படியே இருக்கும். ஸோ ரீட் ஒன்லி மெமரியில இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யாரோ கோட் பண்ணி வச்சிருப்பாங்க, ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் வந்தோடனே அந்த ப்ராசஸருக்கு தெரியும் லொகேஷன் 000லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணிட்டே வா. ஸோ என்ன பண்ணும், அதில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முதல்ல லோட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்ட்ரோல் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஒரு சி ப்ரோக்ராம் நீங்கள் எழுதி நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ப்ராசஸர் வந்து உங்கள் சி ப்ரோக்ராமுக்கு அந்த கண்ட்ரோல் கொடுத்துரும். அப்போ அந்த சமயத்தில் ஓடுற ஒரே விஷயம் மைக்ரோ ப்ராசஸரில் உங்கள் சி ப்ரோக்ராம் மட்டும்தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓடுறது வேற எதுவுமே ஓடாது. ஸோ நீங்கள் பார்க்கறது என்னன்னா, நான் வந்து இங்கே கிளிக் பண்ணலாம், அதை கிளிக் பண்ணும்போது அங்கே பேக்ரவுண்டில் வேற ஏதோ ஓடுது, இது பண்ணுது. ஃபோனில் கூட தான் 1000 டாஸ்க் ஓடிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க. ப்ராசஸர் என்ன பண்ணும், ஒரு சமயத்தில் ஆக்சுவலி ஒன்று தான் ஓடிட்டு இருக்கும். பட் இதை கொஞ்சம் நேரம் ஓட்டும், எடுத்துரும். அப்புறம் அதை கொஞ்சம் நேரம் ஓட்டும், எடுத்துரும். இந்த மாதிரி மாற்றி 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 பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மைக்ரோ ப்ராசஸரோட ஒரே வேலை வந்து இந்த மாதிரி ஃபெட்ச், டீகோட், எக்ஸிக்யூட், லூப், ஹோல் டே, அவ்வளோதான். நாள் முழுக்க இதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எனக்கு மொபைல் ஃபோனில் என்ன பண்ணணுமோ அதை நான் ப்ரோக்ராமாக எழுதி நான் பண்ணிடுவேன். காலை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணுமா, ஓகே, இந்த வாய்ஸ் நான் வந்து ஏதோ பண்ணணுமா, கொஞ்சம் நான் வந்து அந்த ஈக்குவலைஸ் பண்ணி ஏதாவது பண்ணணுமா, அதை மைக்ரோ ப்ராசஸர் பார்த்துக்கும். நீங்கள் வந்து இந்த கேமராலேருந்து 4 இமேஜை எடுத்து ஏதோ பண்ணி நான் வீடியோ கால் பண்ணணுமா, அது பண்ணும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, இந்த பவர் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணுமா, அது பண்ணும். மைக்ரோ ப்ராசஸரில் நீங்கள் சாஃப்ட்வேர் கோடு பண்ணி நீங்கள் பண்ணிடலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ. ஸோ அதனால தான் இந்த ஃபோன்லாம் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸில் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மற்ற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லாம் iOS அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது, ரைட்? ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மொத்தமாக உங்கள் ஃபோனில் என்னெல்லாம் நடக்குதோ அதை ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். ஓகே,
ஸோ இதுதான் எண்ட் டு எண்ட் ஒரு மொபைல் ஃபோனோட ஒரு பிக்சர் உங்களுக்கு. ஓகே, ஸோ நீயும் இங்கே வந்துடு ஒரு செகண்ட், அந்த கேமராக்கு முன்னாடி வா, நீயும் வா. ஸோ நீங்கள் வந்ததுனால வாங்க. ஸோ உன் பேர் என்ன? சபரி. சபரி. நீ? ஆகாஷ். ஆகாஷ். சுகிதா பூரணி. சுகீத பூரணி. பூரணி. ஓகே, ஸோ ரொம்ப நன்றி 3 பேருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ கேள்வி அங்கேன்னு கேட்கலாம், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. கை தட்டலாம் உங்களுக்கு. இனிமே நீங்க கேட்குற கேள்விலாம் நீங்க கேட்கலாம். சொல்லுங்க. சொன்னோம்ல சார், அதாவது ஒரு அட் டைம்ல ஒரு இதுதான் போனால பண்ண முடியும். ஆனா இப்ப நிறைய டைம் நம்ம கால் பேசுறோம்னு வச்சுக்கலாம் சார். இப்ப நம்ம கால் பேசும்போது அவங்க ஏதாச்சும் போட்டோ அனுப்பிட்டோம் வந்திருக்கான்னு கேட்டா நம்ம அட் டைம்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் சார். அப்ப அதுக்கு என்ன சரி? ஸோ அதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்ன ஆகும்னா நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ அந்த ப்ராசஸர்கிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இப்போ அவங்க ஆக்சுவலி பண்ண வேண்டிய அந்த அடிஷனு சப்ட்ராக்ஷனெல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. பட் இங்கேருந்து நான் அங்கே வரைக்கும் போய் அந்த மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வரணும்னா ஆக்சுவலி அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். கரெக்டா? இல்லாட்டி நான் வேற எதுக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அது இன்னும் வரலன்னு வச்சுக்கோங்க. அது வந்தப்புறம் நான் வந்து வேற ஏதோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா நான் சும்மா வெயிட் பண்ணுறதுல யூஸ் கிடையாது. ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராமை ஓட்டுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் 1000 லைன் இருக்குன்னா ஒரு 100 லைன் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸர் எடுத்துருவாங்க, அந்த இது எடுத்துருவாங்க. அப்புறம் வேற அந்த காலோட இது ஓடும். ஓகே, அப்புறம் வேற ஏதோ ஒன்று ஓடும். இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஸோ மாற்றி 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 பண்ணுவாங்க. பட் இந்த ப்ராசஸர் ஆப்ரேட் பண்ணுற ஸ்பீட் என்ன? கிகாஹெர்ட்ஸ். மெகாஹெர்ட்ஸோட 1000 மடங்கு ஜாஸ்தி அது. ஓகே, கிகாஹெர்ட்ஸில் ஆப்ரேட் பண்ணுறதுனால அந்த ஸ்பீடில் பண்ணுறதுனால நமக்கு ஆக்சுவலி தெரியாது. நம்மளால அதை வந்து சென்ஸ் பண்ண முடியாது ஆக்சுவலி மாற்றி மாற்றி வருதுன்னு. பட் இந்த இப்போ வர ஃபோனில் ஆக்சுவலி மல்டி ப்ராசஸர் கூட இருக்குது. ஸோ 8 ப்ராசஸர் இருக்கும். ஸோ ஒரே சமயத்தில் 8 இது ஓட்டலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சமயத்தில் ஒரு ப்ராசஸரில் ஆக்சுவலி ஒரே ஒரு இது மட்டும்தான் ஓடும். ஓகே, பட் இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்வாப்பிங் அப்படிம்பாங்க. இந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டு அந்த ப்ரோக்ராமை உள்ளே கொண்டு வருது, அதை ஓட்டுறது, அப்புறம் திருப்பி இதை எடுக்கிறது, திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் திருப்பி வரும். ஓகே, அந்த மாதிரி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கிகாஹெர்ட்ஸில் பண்ணுறது. பட் நம்மளால என்ன சென்ஸ் பண்ண முடியும்? செகண்ட்ஸ் இல்லாட்டி மில்லி செகண்ட்ஸ். நான் ஒரு பால் ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுங்க, இந்த இது என்னால் சென்ஸ் பண்ண முடியும். கரெக்டா? இதை என்னால் சென்ஸ் பண்ண முடியும். பட் நான் வந்து இதோட 1000 மடங்கு ஸ்பீடில் ட்ராப் பண்ணேன், எனக்கு ஆக்சுவலி தெரியவே தெரியாது. ஸோ நம்மளோட சென்சரி டைம் ஸ்கேல் என்னன்னா ஒரு மில்லி செகண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கு. அதனால நம்மள நல்லா ஏமாத்தலாம். ப்ராசஸர் அதான் பண்ணுது, கிகாஹெர்ட்ஸில் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓட்டுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மில்லி செகண்ட் ஸ்கேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஆக்சுவலி அது கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஓடுற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள. ஓகே, ஸோ ரெசல்யூஷன் வந்து இந்த ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் அது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோவை நான் வந்து, ஸோ வீடியோவில் ஒரு 340x420 அப்படின்னு சொன்னேன்னா இந்த ஸ்க்ரீன் பிக்சல் சைஸுக்கு தான் அது ஆக்சுவலி வரும். இப்போ 980x1200 நான் போனேன்னா அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பிளராக இருக்கும் அது. ஏன்னா அதோட ரெசல்யூஷன் வராது. ஸோ ரெசல்யூஷன் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு எனக்கு ஒவ்வொரு பிக்சலுக்காக எனக்கு என்ன வேணும் அதுதான், அதுக்கு பேர் தான் அந்த ரெசல்யூஷன், ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆமாம், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதது, இல்லாட்டி ஸ்மார்ட் ஃபோனே சொல்லுங்க. ஸ்மார்ட் ஃபோன்லேயே கரெக்ட். ஸோ சரி, ஸோ இது வந்து ஒரு நல்ல கேள்வி. அதாவது ஒரு 10,000 ரூபா ஃபோனும் ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா ஃபோனும் ஒன்றா, ரைட்? இது ரெண்டும் ஒன்றா. ஸோ இதில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் பண்ணலாம். அதாவது
வெறும் ஹார்ட்வேர் மட்டும் போகாது. ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுதான் முக்கியம். ஓகே, இப்போ ஆப்பிள் ஏன் அவ்வளோ நல்லா இருக்குன்னா அவங்க ஆக்சுவலி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த ஹார்ட்வேருக்கு நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆண்ட்ராய்டு எடுத்தீங்கன்னா அது ஒரு காமன் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது எல்லாரும் அதில் போடுறாங்களே தவிர அந்த ஃபோனோட ஹார்ட்வேருக்கும் இந்த ஆண்ட்ராய்டுக்கும் ஆக்சுவலி சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலி. பட் iOS நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோனுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி நான் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது, அதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ போயிடும். ஓகே, அதுக்காக அவங்க கேட்குற காசு வந்து ஜஸ்டிஃபைட் கிடையாது, அது வேற விஷயம். ஓகே, அது ஓவர் ப்ரைஸ்டு, அதெல்லாம் வேற விஷயம். பட் மெயின் டெக்னிக்கல் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட அந்த அந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக உண்டு. ஆண்ட்ராய்டு வந்து சம் ஆப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணுது, ஐஃபோன் அது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இல்லை, அதெல்லாம் வேற பொலிட்டிக்கல் கேம்ஸ். ஸோ அதெல்லாம் ஐம் நாட் யூனோ, அது பண்ணணும்னு நினச்சா பண்ணிடலாம், அது பிரச்சனை கிடையாது, அவ்வளோதான். வேற ஏதாவது சைனீஸ் ஃபோன்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்மி இருக்குல்ல, ம் அதெல்லாம் ஒரு 10,000-12,000 ஃபோனுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரிச்சா இருக்கு. ஆமாம். பட் வேற சாம்சங் அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் போனா கிட்டத்தட்ட அதே ஃபோன் காஸ்ட் அரௌண்ட் 40,000 50,000. ஸோ அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது சார். அது வந்து ஜஸ்ட் இந்த பிஸ்னஸ் காஸ்ட், நீங்கள் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே வில் பி என்டாங்கிள் வித் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இதை நான் வந்து ஓகே இந்த ஃபோனோட நான் ஓகே சாம்சங்லேருந்து ஒரு ஃபோன் வாங்குறேன்னா அதில் ஒரு கேரண்டி இருக்கும், கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒர்க் ஆகும்னு. ஏன்னா டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. அதெல்லாம் நான் கம்மி பண்ணிட்டேன்னா ரிஸ்க் எடுக்கலாம்ல. இப்போது ஒரு 10,000 ஃபோன் விற்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 100 ஃபோன் வேலை பண்ணலன்னா நான் ஜஸ்ட் ஃப்ரீயாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டேங்கன்னா இந்த டெஸ்டிங் காஸ்ட் நான் கம்மி பண்ணிடலாம். ஸோ அதனால அதை மாதிரி எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் லெட்ஸ் நாட் கெட் இன் டு தட். ஓகே, இதில் ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் தி hardware and software part of the mobile technical parts. சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப அழகா ஒரு எளிய தமிழ்ல அழகா விதமா பண்ணீங்க. உங்களோட இதுவும் சூப்பரா இருந்தது, பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சந்தோஷ், can you give a clap for your style? clap பண்ணலாமா? கண்டிப்பா. Thank you. Okay.